இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டின் செல்ல டார்லிங் கீர்த்திதான். பைலட்ஸ் என்னும் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவுக்குள் தடம் பதித்தவர் இன்று தென்னிந்திய சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். நாயகியாக மலையாளத்தில் அறிமுகமாகி நடித்துக் கொண்டிருந்தவரை இது என்ன மாயம் மூலம் தமிழுக்கு அழைத்து வந்தவர் இயக்குனர் விஜய். முதல் படம் தொடங்கியே தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது கீர்த்தி ஆர்மி. அடுத்தடுத்த படங்களில் விஜய், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், விக்ரம் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து ஏற்றம் கண்டார். அவருடைய நடிப்பு சமூக வலைதளங்களில் கேலி செய்யப்பட்ட போது அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும்படி நடித்ததுதான் நடிகையர் திலகம். சாவித்திரியின் வாழ்க்கையை திரையில் அச்சு அசலாக வாழ்ந்து காட்டி கேலி செய்த அத்தனை பேரையும் தன் அபார நடிப்பாற்றலால் அசரடித்தார் கீர்த்தி. சாவித்திரியாக நடிப்பதற்காக எடையை கூட்டி உடல் மொழி மாற்றி கீர்த்தி மேற்கொண்டது பெருந்தவம். கீர்த்தியின் உழைப்புக்கு இமாலய வெற்றியை அளித்தனர் ரசிகர்கள். வெற்றி தோல்விகளை தலையில் ஏற்றிக் கொள்ளாமல் தன்னுடைய திறனில் கவனம் செலுத்தி மேலும் மேலும் முன்னேறும் தமிழ்நாட்டின் செல்லம் கீர்த்தி சுரேஷுக்கு வெள்ளித்திரை ராணி விருது தருவதில் மகிழ்கிறது அவள் விகடன். மகா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கீர்த்தி சுரேஷ் ஸ்டேஜ்ல மிக முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு கேரக்டர் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ் கிடைச்சிருக்கோ அதற்கு காரணமான சாவித்ரி அம்மாவுடைய மகள் சாமுண்டீஸ்வரி மேம் இருக்காங்க. எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும், எல்லா பெரியவங்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் வணக்கம். மீனா மேம், முத்து டைம்லேருந்து நான் பெரிய ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேம். சிம்ரன் மேம் கையால் ஒரு விருது வாங்கணுங்கிறது என்னோட ஒரு ட்ரீம், அது இன்னைக்கு நடந்துருச்சு. அண்ட் விஜய் சாமுண்டீஸ்வரி அம்மா, சாவித்ரி அம்மாவோட பொண்ணு, இவங்க 3 பேர் கையால் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை சாதிச்சு வந்திருக்கிற பெண்களுக்கு இடையில இன்னைக்கு நானும் ஒருத்தி நிற்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மேடையில் வந்து நிற்கும்போது தான் சினிமாவை தாண்டி ஒரு உலகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உணர வைக்குது. அண்ட் நடிகையர் திலகம், முதல்ல இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு தெரியாமல் செஞ்சு எடுத்த படம் அது. ஆனால் இன்னைக்கு அது இந்த மேடையில் என்னை நிற்க வச்சிருக்குன்னா சாவித்ரி அம்மாவுக்கு என்னோட நன்றி, கடவுளுக்கு நன்றி. அந்த படம் முடிஞ்சு எனக்கு நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுது. விஜயா அம்மா வந்து என்னை கூப்பிட்டு, நான் எப்போ எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணாலும் நான் உன்னை கூப்பிடுவேன், வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் எனக்கு ஒரு பெரிய பெரிய சாதனையாக எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ விஜிமா, தேங்க்யூ அவள் விகடன். நீங்க கீர்த்தி சுரேஷை நடிகர் திலகமா திரையில பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த உணர்வு? கீர்த்தி, my pretty little mom. This is what I call her. இவ வந்து எனக்கு அம்மாவா இல்லை என் பொண்ணான்னு எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே. என்னையும் இந்த மாதிரி இவங்களோடலாம் சேர்த்து இங்கே நிற்க வச்சு என்னுடைய தாய்க்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ மேம். இப்போ ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ஸோ என்ன பாட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சர்ப்ரைஸ். அது வந்து ஒரு சிக்னேச்சரான ஒரு பாட்டு. அது இங்க இருக்கிற 3 பேர்ல ஒரு கதாநாயகியோட ஒரு பாட்டு. அவங்களோட ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி மற்ற 2 பேரும் இப்போ டான்ஸ் பண்ண போறீங்க. டான்ஸ்னாலே சிம்ரன் மேம் தான். அவங்க பாட்டு சொல்றதுக்காக தான் இந்த டயலாக போட்டேன். கரெக்டா புடிச்சிட்டீங்க. இப்போ மேம் சொல்ற ஸ்டெப்பை நீங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி டான்ஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ரெடி?
தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ